எவ்வளோ பேரை பார்த்துட்டு 50 வருஷத்தில் பாஸ்டர் உங்களுக்கு உயிரே கொடுப்பேன்னு சொன்னவெல்லாம் உயிர் எடுத்துட்டு போயிட்டான். அவர் பார்வையிலே குமரன் அப்பா, பழக்கத்திலே குழந்தை அப்பா. புரியுங்களா? ரொம்ப ஏமாத்தலாம், சீக்கிரம் ஏமாத்தலாம் அவரை. ஆமாவா? நீங்கள் அது ஒரு ஆளான்னு கேட்குறேன். சீக்கிரம் ஏமாத்தல அவரை பேக்கெட்டில் சீக்கிரம் போட்டுடலாம். ஆனால் அவர் தெரியும், அவருக்கு அது நல்லா தெரியும். என்ட்ரி ஜோஸ் அடிக்கடி சொல்லுவார், டேய் மாடு வாழை தூக்கிடுச்சுரா, சீக்கிரம் அடுத்த காலி பண்ணுவார். புரியுதா பாஸ்டர்? மாடு வாழை தூக்கிடுச்சு, என்ன பண்ண போகுது? இடத்த காலி பண்ணு. அவரோட ட்ரெயினிங் தான் இவர் கூட. சொல்லுங்க, இப்பொழுது ஒன்றுமே தெரியல. எவ்வளவு ஜபம், எவ்வளவு ஊழியம், எவ்வளவு உபவாசம், ஆனால் ஒண்ணுமே தெரியல. என்னையும் சொல்றேன், 7900 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்ல. என் பிரசங்கத்தை 50 மேல எவனும் பார்க்கறதே இல்லை. இங்க யாரா பார்த்துக்கிறீங்களா? அதை வேற பார்க்கணுமான்னு கேட்குறீங்களா? வெரி பிஸி. பிஸி அர்த்தம் தெரியுமா? பிஸி, பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக்குன்னு அர்த்தம். BUSY, பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக். அப்படியே இருக்கிறீங்க பாசம். நீ திரும்பி பார்த்து அவரை மாதிரியே இருக்கிறீங்க. இறங்குன்னு அவர் பாருங்களேன், ராமதாஸ் மாதிரியே இருக்கிறார். கண்ணாடி ஒண்ணுதான் இல்லை. சொல்லுங்க எல்லாரும், இப்பொழுது என் பார்வையில் ஒன்றுமில்லாத மாதிரி தெரியுது. வீடு இல்லை, வாசல் இல்லை, ஊழியம் இல்லை. நேற்று வந்தவன் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டான். நான் 25 வருஷம் அப்படியே தான் இருக்கிறேன். அது நிரந்தரம் அல்ல, இதுதான் நிரந்தரம். என்ன சொல்லுங்க, இதுதான் நிரந்தரம் சொல்லுங்க. வெற்றி பெற்றவன் புத்திசாலி இல்லை, புத்திசாலி எல்லாம் வெற்றி பெறுவதில்லை. புரியவே இல்லை. யாக்கோபின் வெற்றி திறமையினால், யோசேப்பின் வெற்றி உண்மையினால். சொல்லுங்க எல்லாரும். ஆயத்தம் பேச மாட்டீங்களோ? ஆமா, யாக்கோபின் வெற்றியிலே அழுகை இருந்தது, புலம்பல் இருந்தது, துக்கம் இருந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே யாக்கோபு அழுது கொண்டிருந்தான், 26 துக்கித்துக் கொண்டிருந்தான், 27 புலம்பிக் கொண்டிருந்தான். யார் இவன்? இரு பரிவாரங்களுக்கு சொந்தக்காரன். துக்கித்தான், அழுதான், அப்ப புலம்பினான். இருக்குதுங்களா? ஆதியாகமம் 37. புலம்பினான், அழுதான், துக்கித்துக் கொண்டிருந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பிரதர் அதெல்லாம் வேண்டாம், கடைசி சொற்றொடர் மட்டும். புலம்பினான். சொல்லுங்க, புலம்பினான், துக்கித்துக் கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான். இந்த காலங்களை பார்த்தீங்களா? தேங்க்யூ போட்டிருக்காங்களா? இந்த காலங்கள் நிகழ்கால தொடர்நிலை. எத்தனை நான் சொல்றது புரியுது? நிகழ்கால தொடர்நிலை. புலம்பிக் கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான், துக்கித்துக் கொண்டிருந்தான். இட் இஸ் நாட் நான், அதாவது இட் இஸ் நாட் எண்ட், இட் இஸ் நான் ஸ்டாப். யார் இவன்? அது தெரிய பின்ன யோசேப்பா. 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரன். அவனே சொல்றான் ஏசா கிட்ட, போதுமானது எனக்கு இருக்கிறது, ஐ ஹவ் இனஃப். ஆனா அந்த இனஃப் இருக்குது, ஆனா இது இல்லை. வசனம் போடுங்க தம்பி. சொல்லுங்க, அழுகை, புலம்பல், துக்கம். இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் சிஸ்டர் உங்களை தான் மாசம் 1 லட்சம் கொடுத்து குடி வச்சு அரிப்பீங்களா? சிஸ்டர் 1 லட்சம் கிடைக்குது பாஸ்டர், 12 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. நீ சம்பாதிக்க முடியாது. மந்த்லி கரெக்டாக உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். வேணான்றாங்க அந்த அம்மா. உண்மையா? சத்தியமா? நிச்சயமா? மனசார? புலம்பல் இருக்குது. வாட் அபவுட் யூ பிரதர்? யூ பேர் மறந்துருச்சு. ரகுக்குமார் 1 லட்சம் கொடுத்து அந்த வீட்டில் உங்களை வச்சிருந்தா சமாளி பண்றாரு அவரு. என்ன பண்றீங்க டேனியல்? சமாளிப்பாராம். நீங்க சமாளிக்க முடிய அளவுக்கு அது இருக்கும். நீங்க பெரிய ஆள்னா அதை விட உங்களை பெரிய ஆள். எத்தனை இது புரியுது? நான் பெரிய ஆள்னா அதை விட என்ன? ஒரு வசனம் படிச்சீங்களா? நேற்று ஃபாஸ்டேல பேசினேன். இந்த 127ஆம் சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். அந்த வீட்டில் யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். ஆனா அந்த வீட்டில் அம்பு கூட இருக்குதான். அந்த வீட்டில்
அம்பு இருக்குதான். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இருக்கிற வீட்டிலேயே அம்பு இருந்தா கர்த்தர் இல்லாத வீட்டில் எல்லாமே இருக்கும். பாக்குறீங்களா? உங்களுக்கு புரியலன்றது எனக்கு புரியுது. புரிஞ்சுதா? உங்களுக்கு தான் கேட்கிறேன், புரிஞ்சுதான்னு கேட்டேன். என்ன புரிஞ்சுது? கர்த்தர் அவர் வீடு, அவர் தான் இந்த வீட்டுடைய தலைவர். அவர் இருக்கும் போது என்ன இருக்குதான் வீட்டில்? அது யாருடைய அம்பு? பலவானின் அம்பு. ஆனால் கர்த்தர் இருப்பாரானால் he will catch everything, he will lose his power. அவர் வரும்போது இவர் பாருங்க, டெய்லி இவர் மேல அம்பு வந்துனே இருக்குது. ஆனா அந்த அம்பை அவர் கேட்ச் பண்றதுனால தான் நாங்க எனக்கு தெம்பா இருக்கிறோம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு அம்பே இல்லையா? நீங்க விடுற அம்பே அது அதிகம். கொஞ்ச நேரம் அதிகமா பிரசங்கம் பண்ணா டென்ஷன் ஆயிடுறீங்க. குறைவா பேசினா பாஸ்டர் சரக்கு இல்லைன்றீங்க. சத்தமா பேசினா பாஸ்டர் அம்மாட்ட சண்டைன்றீங்க. அமைதியா பேசினா பாஸ்டர் பயந்துட்டாருன்றீங்க. பணத்தை பத்தி பேசினா பண பெய்யுன்றீங்க. பேசலன்னா அவருக்கு எங்க இருந்தா வருதுங்க, அவருக்கு ஊர்ல உலகத்துல எல்லா இடத்துலயும் வருதுன்றீங்க. என்னங்க புரியுதா? நல்ல சட்டை போட்டா இங்க காணி காசு பேசுதுன்றீங்க. கசங்கி போன சட்டை போட்டா வேஷம் போடுறாருன்றீங்க. பாவத்தை பத்தி பேசுனா அனுபவம் பேசுதுன்றீங்க. பேசலன்னா அவர் எப்படி பேசுவாருன்றீங்க. இப்படிலாம் சபைக்கு வரக்கூடாதுன்னு நான் வேற மாதிரி பிரதர்ன்றீங்க. ஒருத்தரை கரெக்ட் பண்ண அவன் பின்னால 10 பேர் நிக்கிறான். என்ன பாஸ்டர்? ஒருத்தரை கரெக்ட் பண்ணும்போது அவன் பின்னால 10 பேர் வந்துடுறான். வாழ்வதா சாவதா? புரியல. பாஸ்டர் கரெக்ட் பண்றாரு, அந்த அம்மா அப்பா ஓகேன்னு சொல்றாங்களா? என்ன பாஸ்டர், யார் யாரும் எப்படிலாம் வராங்க, என் பையன் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. நான் சொல்றேன், ஏமா ஜன்னல்லாம் போட்டு நீ வரக்கூடாதுமான்னு. புரியவே இல்லை. ஜன்னல் யார் யாரோ போடுறாங்க பாஸ்டர். ரெடி ஆயிடுச்சா? முற்றிலப்பா சொல்றேன், இதெல்லாம் தப்புமா, வேணாமா. சர்ச்சைக்கு வரும்போது தலை வச்சுன்னு வராத, நல்லா சிவி சிங்கா புடி நல்லா கொண்டை போட்டுனுவா, பேய் மாதிரி வராதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அதை என் பொண்ணு ரொம்ப முறைவாயிட்டா, அப்ப ஆச்சரியம், நீங்க தான் பொறுப்பு. கொடுமையா இருக்குது. நாங்க என்னங்க, நாங்க வாட்ச்மேனா இல்ல பாஸ்டரா? நாங்க என்ன காமிக்க? நாங்களாம் வடிவேலா? நாங்களாம் பாஸ்டர். இதை கூட சொல்லலன்னா நான் பாஸ்டருக்கு தகுதி இல்லாதவன் நான். என்ன பிரதர், பத்திரகாளி மாதிரி விரிச்சு போட்டுக்கணும், ஜன்னல்லாம் போட்டுக்கணும், சலக்குன்னு. இவன் 2 கார் 2 கமல் போட்டுக்கிறான். கேட்டா சொல்றான், என் ஃபீல்டில் அது இருந்தா தான் பாஸ்டர் எனக்கு மதிப்புன்றான். கொண்டெல்லாம் போட்டுன்னு வரான். கேட்டா நான் ஏன் சலூன்ல ஒர்க் பண்றேன், அது இருந்தா தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க என்ன பார்த்துன்றான். புரியவே மாட்டதில்ல. சொல்லுங்க, யாருக்காக அல்ல, அவருக்காக. சொல்லுங்க, வாழ்வது ஒரு வாழ்க்கை, அது அவருக்காக. சொல்லுங்க, இப்பொழுது உங்கள் பார்வையில் இது ஒன்றுமில்லாதது போல காணப்படுகிறது. என்ன சொல்லுங்க, என் பார்வையில் ஒன்றும் தெரியல, ஆனா அவர் பார்வை எல்லாமே தெரியுது. என்ன சொல்லுங்க, இப்பொழுது. அந்த வார்த்தை படிக்கும் பிரதர். இப்பொழுது எப்படி காண்கிறது? சத்தமா சொல்லுங்க. வசனம் போட்டீங்களா? வசனம் தம்பி, வசனம் போட்டு கஷ்டம் நினைக்கிறேன். சொல்லுங்க, ஒன்றுமில்லாதது போல. சத்தமா சொல்லுங்க. ஜாக்சன் ஐயாவுக்கு இந்த பெங்களூருக்கு வந்து ஊழிய ஆரம்பிக்கும் இந்த பில்டிங் அவர் பார்த்தாரா? இந்த பில்டிங் அவர் பார்த்தாரா? இவர் பார்க்காத ஒன்றை தேவன் பார்த்தார். அவர் பார்த்த ஒன்றைத்தான் இவர் பார்க்கிறார். உங்களுக்கு அன்னைக்கு இதை பார்க்கல, உங்களை யாரையுமே அவர் பார்க்கல. ஆனா அவர் வந்து உங்களை எல்லாரையும் பார்த்தாரு. இதையும் பார்த்தார், கட்டடத்தையும் பார்த்தார், அவரையும் பார்த்தார், அவருடைய எதிர்காலத்தையும் பார்த்தார். சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி. நீங்க பார்த்தா போதும் ஆண்டவரே, நீர் பார்த்த ஒன்றை நான் பார்க்க வேண்டும். நீர் பார்த்த பண்ணி நான் பார்ப்பதில்லை. நீர் பார்த்த ஒன்றை எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, வாட் யூ ஹவ் சீன், Lord, help me to see that. தேவனே, நீர் பார்த்த ஒன்றை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. வாய் தந்து சொல்ல மாட்டேங்க பிரதர். பிரைஸ்ல கேட்டேன் உங்ககிட்ட, நானே சொல்லுங்கன்னு சொன்னேன். எல்லாம் வாயை திறந்து. பின்னால் இருக்கிறவங்களாம், தேவனே நீர் பார்த்த ஒன்றை, எதெல்லாம் நீங்க பார்த்தீங்களோ அதெல்லாம் நான் பார்க்கணும். கொஞ்சம் பார்த்துருக்கிறேன், இன்னும் அந்த முழுமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அதுக்கு பிறகுதான் நான் பரலோகத்துக்கு வருவேன். என் வாழ்க்கையை சொன்னேன், நேற்று கூட சொன்னேன் சாயங்காலத்தில். 73ஆம் ஆண்டு விபி ஹாலில் ஒரு இரவு ஜபம். அதில் நான் டீ கொடுப்பேன். அந்த இரவு ஜபத்தில்
அதை எனக்கு கொடுத்த ஊழியம். என் கூட டேவிட் இளவரசன் வந்து டீ கொடுப்பார். ரொம்ப போராட்டம் வாழ்க்கையில், ரொம்ப கஷ்டம். வேலை இல்லை, தண்ட சோறுன்னு சொல்லி இதில் போய் விழுந்துட்டேன். அதான் சொன்ன பற்றிங்களா, எல்கேஜி படிக்கிற ரொம்ப கேப் எனக்கும் அந்த கடைசி பொண்ணுக்கும். நீ லவ் பண்ணுறியான்னு கேட்குது என்னை பார்த்து. ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கூட தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்த ஊழியத்தை. ஒரு திடீர்னு என் நண்பர், அவர் ஜான் சாலமன், ஒரு நல்லா தெரியும், 2 பேரும் ஒருத்தர் பார்க்காம ஒரு நாள் இருக்கவே மாட்டோம். அவர் சொன்னார், உடனே ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சு போச்சு, 2வது செஷன் ஆரம்பிக்க டிஜஸ் பேச போறார். இதே மாதிரி தான் அந்த விபி ஆல் ரெஸ்ட் ரூமுக்கு போறார். என் கையை பிடிச்சிட்டு சொன்னார், ஸ்டீவன் அண்ணன் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு, உங்களை ஜெபிக்கு கூட்டு போற வாங்கினார். நான் யோசித்தேன், அவர் அவசரமா போறார். என்னங்க அவர் ஜெபம் பண்ணுவாரா? நீ நம்ப மாட்டீங்க, he prayed 20 minutes for me. எல்லாம் சொன்னார். நான் யாரா இருப்பேன், யாரா இருக்க போகிறேன், இன்னைக்கு என் ஊழி என்ன, ஆண்டவர் எங்கெல்லாம் என்ன எப்படிலாம் பயன்படுத்துவார் சொன்னார். உலகத்தின் பல நாடுகளுக்கு நீ போவாய். அது மட்டும் ஞாபகம் இருக்குது. உலகத்தின் பல பேர் உன்னை தேடி வருவார்கள். ஊழியர்களுக்கு உன்னை ஊழியனாய் பயன்படுத்துவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், பிரபலப்படுத்துவேன் சொன்னாரு. நான் யோசித்து பார்த்தேன், நான் 13 கிலோமீட்டர் மேல போனதே இல்லை. சென்னை, அதுக்கப்புறம் ரெட்டில்ஸ் ஒன்று இருக்குது. ரெட்டில்ஸ் எங்க அப்பாவுக்கு தம்பி இருக்கிறார். அது தவிர என் வாழ்க்கை நான் பிரயாணம் பண்ணதே இல்லை. அன்னைக்கு எல்லாமே எனக்கு ரியலா தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு எல்லாமே ரியலா தெரியுது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஐ வில் மேக் யூ லீடர்ஸ் டு த லீடர்ஸ் அப்படின்னாரு. பைபிளே தெரியாது எனக்கு, என்ன போய் லீடர்ஸ் டு லீடர்ன்றார் ஆண்டவர். அநேகருக்கு நீ வேதத்தை போதிப்பாய். ஸ்பெசிபிக்லி he said 20 minutes. இப்போ ஜான் சாலம் கூட இருந்தார். 13 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. 150 ரூபா சம்பளம், எனக்கு 150, அவருக்கு 100. நான் பெரிய ஆள், அவருக்கு 100, எனக்கு 150. 13 வருஷம் ஓடிடுச்சு. கல்யாணம் பண்ணணும், 30 வயசு ஆயிடுச்சு. என்னங்க போற இடத்துல கேட்குற முதல் கேள்வி என்னங்க சம்பளம் எவ்வளவு? உண்மை சொல்லணும், போய் சொல்லணுமா? உண்மைதான் சொல்லணும். எப்படி பிழைப்ப, எப்படி சம்பாதிப்ப? உண்மை சொல்லட்டுமா? இதை கேட்டவர்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய பிரபல ஊழியர்கள். 30 வயசு ஆயிடுச்சு. என்னங்க ஸ்டார்டட் அட் தி ஏஜ் ஆஃப் 25. முடியவே இல்லாதது. 30 வயசு ஆயிடுச்சு, 30 கூட ஆயிடுச்சு. அப்புறம் ஒருத்தர் வந்தார், எங்கிருந்தோ வந்தான். ஒரு ஊழியக்கார் வந்தார். அவர் ஒரு ஐபிசி பாஸ்டர். அவருக்கு 4 பொண்ணுங்க. புரியுதால? அதில் ஒரு பொண்ணு எனக்கு கொடுத்தாரு. என்னடி பார்க்குறீங்க? ஒரு பொண்ணு கொடுத்தாரு தான் சொன்னேன். ரைட். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கத்த செய்திருக்கிறார். அன்னைக்கு அவர் ஒருவேளை அவர் ஆவியில் அவர் பார்த்திருப்பார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் எங்க பழைய வீட்டுக்கு வருவார். பழைய வீட்டுக்கு அது ஒரு கூரை வீடு. நேரா மேல போவார். அவர் வந்திருக்கிறார் என்பது அவருடைய குரல் சத்தத்தை கேட்டு தெரிஞ்சுப்பேன். குளத்துக்கு எதிர் வீடு, சென்னையில குளத்துக்கு எதிர் வீட்டில் இருந்தோமே, மாடி வீடு, கூரை போட்ட வீடு. அங்கதான் பெட்டி வந்தது, பிரீத்தி வந்தது. எல்லாருமே அங்கிருந்து தான் விசாவுக்கே போனாங்க. எல்லாம் ஜான் பீட்டர் இன்க்ளூடட் அங்கிருந்து தான் போனாங்க வீட்டில். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவங்க மாமியார் அங்கிருந்து அமெரிக்கா எங்க வீட்டில் இருந்தாங்க. சின்ன வீடு தான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல வந்தது சொல்லுங்க, என் பார்வையில் ஒன்றுமில்லாத போல இருக்கிறது, ஆனா அவர் பார்வையில் எல்லாம் தெரியும். எல்லாம் கண்ணாடி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பார்த்த ஒன்றை நான் பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அடிக்கடி சொல்றேன் எல்லா பாஸ்டருக்கும், கவனிங்க, உங்களுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாமை வந்துடும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும், கர்த்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா கிருபை வந்துடும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அடிக்கடி இவரே சொல்லிருக்கிறேன், ஒரு நாளும் நான் இவரை பார்த்து பொறாமைப்பட்டதே இல்லை. ஒரு நாளும் இவரை பார்த்து நான் பெருமூச்சு விட்டதே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாளும் நெவர் நெவர் நெவர். ஏன் தெரியுமா? வாட் காட் டிசைன்ட் ஹிம், he provided him. அவருக்கு என்ன டிசைன் பண்ணார் அவர் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு என்ன டிசைன் பண்ணிருக்கிறார் எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க எல்லாரும், என் பார்வையில் எப்படி இருக்குது? என்னங்க ஒன்னும் இல்லைன்னா ஜோம் பண்ணுவீங்களா? ஒண்ணுமே இல்லை ஜோம் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அம்மா அரிசி இல்லை, பருப்பு இல்லை, கேஸ் இல்லை,
மத்தியானம் சாப்பாடு உட்காருவீங்களா? உட்காருவீங்களா? இல்லை ஆன்லைனில் புக் பண்ணி வருமா? இல்லைங்க. தேவனுடைய அற்புதம், அதாவது ஆல்வேஸ் டூ த லாஸ்ட் மினிட். சொல்லுங்க, டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். சொல்லுங்க, தாமதங்கள் மறுப்பு அல்ல, ஏற்ற காலத்தில். In his time, God knows how to bless, when to bless, whom to bless and where to bless. எங்கே யாரை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்னோட நிலவே தெரியும். இதுவரைக்கும் நானும் அவருமே 55 ஆண்டுகளிலே யாரிடத்திலும் கையேந்தனதே இல்லை. அவன் சொல்ல மாட்டீங்களா? சில பேர் இதே ஒரு ஊழியம். எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வருவார், பாஸ்டர் ஐயா வருவார், ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, இந்த மாசம் வாடகை கட்டலாம் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் ஆண்டவர், உங்களுக்கு தெரியும். சின்ன பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு உங்களுக்கு தெரியும். ஈபி பில் கட்டலான்னு உங்களுக்கு தெரியும். யார் வீட்டில் வந்து அது கலெக்ஷன் பிஸ்னஸ். ஏற்கனவே அதுக்கு டார்கெட் இருக்குது. புரியவே இல்லை. கவரில் போட்டேன். எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாரு? ஈபி பில் கட்டலையா, வாடகை கட்டலையா, மூத்த பொண்ணுக்கு யூனிஃபார்ம் எடுக்கலையா, சின்ன பொண்ணுக்கு ஷூ வாங்கலையா, புரியுதுங்களா? வயிற்றுல ஒன்று கையில் ஒன்றுக்கு தான். அதுக்கு வந்து காம்ப்ளான், அதுக்கு என்ன லாக்டோஜன் வாங்கலையா? ஹலோ, அப்படி சொல்லுங்க. எல்லாம் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க, எல்லாம் பார்த்து கொள்ளுவார், எல்லாம் பார்த்து கொள்ளுவார், எல்லாம் பார்த்து கொள்ளுவார். நம்புறீங்களா பிரதர்? நீங்க நிறைய பேர் வந்து கவனிங்க, அதாவது குறுக்கட்டில் முன்னேற நினைக்கிறாங்க. முன்னேறலாம், ஆனால் நிற்க முடியாது. யாக்கோபு குறுகிய பாதையில் முன்னேறினான். நிலைமை என்ன? வசனம் சொல்ல மாட்டீங்களோ? பார்த்ததானே சொல்ல முடியும். முடியும் சார், பார்த்தீங்களா? சொல்லுங்க, அழுதான், புலம்பினான், துக்கித்து கொடுத்தான். என்னைக்கு இது மாறி இருக்கும்? unless and until you recognize who you are and what you are. உங்கள் தவறை உணராத வரைக்கும் அது மாறவே மாறாது. நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய தவறுகளுக்கு எல்லாம் ஒண்ணு ஆண்டவரை காரணம் காட்டுறோம், இல்ல பிசாச காரணம் காட்டுறோம். ரெண்டு பேருமே அதர்சனமானவர்கள். புரியவே இல்லை. ஒன்று ஆண்டவரை குறை சொல்றோம், இல்ல பிசாசு குறை சொல்றோம். ரெண்டு பேரும் இன்விசிபிள். உங்களை சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ரவிக்குமார் சொன்ன என்ன பண்ணுவீங்க? கரெக்டா சொன்னீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு வரமா சொல்றாங்க பாருங்க உங்களை பத்தி. என்னங்க சத்தமா? நீங்க எப்படி? நீங்க டபுள் சண்டை போடுவீங்க. அதை விட எதுக்கு எடுத்தாலும் யாரை பார்த்துனாங்க? பேய்ங்க. என்னங்க, இதே ஒரு பேய், இது அந்த பேய் சொல்லுது. பேய் வந்துச்சு. என்ன படுத்துமா? நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நல்லங்க, ஊழியம் போறதுக்கு தான் அன்னைக்கு பிரச்சனை பார்த்தீங்களா? ஆனா ஊசுத்துக்கு பிரச்சனையே இல்லை. நிறைய பார்த்துருக்கிறேன் ஊழியம். இப்ப சமீபத்தில் நேற்று சொன்னேன், ஊழியம் எனக்கு இந்த மாசம் முழுக்க ஊழியம். ஒரு நாள் கூட நான் வீட்டில் இருந்ததே இல்லை. இந்த யூடியூப்ல பாருங்க, எங்கெல்லாம் பேசியிருக்கிறேன். காலையில் 1ஆம் தேதி காலையில் 6 முடிஞ்சது. அன்னைக்கு என் பிரசங்க என்னன்னா, ஓசியாவிலே அவர் உன் நடுவில், அதான் டெக்ஸ்ட். பிரசங்கம் பண்ணிட்டு கீழே வந்தேன். மணி 5:30 மணிக்கு ஆரம்பிச்சது. ஐயா சொல்லுவாரு, 1ஆம் தேதி ஆனால் பாஸ்டீவன் எங்கேயுமே போக மாட்டாருன்னு. 1ஆவது வாரம் போக மாட்டாரு, 1ஆம் தேதி போக மாட்டாருன்னு. புரியல இல்லை? அவரும் வருவார், கவரும் வரும். இதை விட்டு அப்புறம் வாங்க முடியாது அவங்ககிட்ட. ரைட், முடிஞ்சது. 6, 7, 8, 9, 10 திடீர்னு உட்கார்ந்துருந்தாங்க. ஓன்னு அழறாங்க. ஐயோ வழி தாளலன்னு. என்னமான்னு கேட்குறேன், தெரியலன்றாங்க. வரும்போது படிக்கட்டு இறங்கும் போது அவங்க இரும்புல இடிச்சுட்டாங்க. கிராக் ஆகி நடந்து 6:30 மணிக்கு நடந்துச்சு. இது மணி 10. நடந்து அந்த எலும்பு விரிசலாகி கால் பெருசா வீங்கி, நானும் என் மனைவி தான் வீட்டில், வேற யாருமே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறேனே புரியல. எவனை கேட்டாலும் லாகின்ல இருக்கிறான்றான். புரியவே இல்லை பேரு. எவனை கேட்டாலும் ஆமா, அவனுக்கு அவன் வாழ்க்கை முக்கியம். ஒத்துணுமே வரல. கடையில் ஒரு பையனை கூட்டிட்டு தூக்கி எடுத்து போய் அங்கே ஒரு போன் கூகுளில் தான் பார்த்தேன். அந்த இடத்துல எங்க போன் டாக்டர் இருக்கிறாருன்னு போய் 4 மணிக்கு வந்தாங்க. பெரிய போன் உடஞ்சி போச்சு. 1 மாசம் படுத்த படுக்கை. நல்லா கவனிக்கணும், ஒண்ணுமே தெரியல. அது 1ஆம் தேதி காலையில நான் உன் நடுவில் பிரசங்கம் பண்ணிட்டு, அதாவது பேசுற வார்த்தைக்கும் வாழ்க்கையும் சம்பந்தமே இருக்காது, ஆனால் சம்பந்தம் உண்டு.
எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. என் பார்வையில் வேதம் அல்ல, வேதத்தின் பார்வையில் நான். I don't look the Bible on my perspective. I look the Bible on his perspective. எல்லாம் சொல்லுங்க. அவர் பார்வையில வேதம். பாருங்க, சில நேரங்கள் நம்முடைய பார்வை, நம்ம வேதத்துக்கும் நாம் படிக்கிற சம வித்தியாசமே இருக்காது. எனக்கு தொடர்ந்து ஏதாவது ப்ராப்ளம், முதல்ல ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, அப்புறம் ஓவர் சுகர் ஆயிடுச்சு, அப்புறம் ஓவர் கொலஸ்ட்ரால் ஆயிடுச்சு. 5 ஆண்டுகளாக ஒரு ஸ்கின் அலர்ஜியில் கஷ்டப்படுறேன். 5 வருஷமா பார்க்காத மருத்துவமே இல்லை. இப்பதான் பாஸ்டர் சொன்னாரு, அது இல்லைன்னா நம்மளை பிடிக்க முடியாது பாஸ்டர்னாரு. நம்ம சூப்பர் மேன்ஷிப் பாடுறோம், அது உண்மைதான். சில நேரங்கள் அது இட் கில்ஸ், அந்த தாள முடியல இரவு நேரங்களில். ஆனால் ஒன்று தெரியும், இவங்களுக்கு மத்தியிலும் ஆண்டு ஊழியம் பண்ணுவோம். இப்பொழுது சொல்லுங்க எல்லாரும். என்னையா புரியுதுங்களையா? பையனுக்கு வேலை இல்லை, மருமகளுக்கு வேலை இல்லை, வேலை தான் இல்லைன்னா வியாதி வர ஒரு பக்கம். நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தை எல்லாம் சத்தமாக சொல்லணும். என்ன 2 நாள் அந்த 3ஆம் வசனத்தை சத்தமாக படிக்கணும். என்ன எவ்வளோ சத்தமாக படிக்க முடியுமோ அவ்வளோ சத்தமாக படிங்க. நான் சொல்லி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க. ஒன்றுமில்லை. சத்தமா. வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, குடும்பத்தில் ஒன்றுமில்லை, ஊழியத்தில் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை சொல்லுங்க. ஆனாலும். சத்தமா சொல்லுங்க. ஒன்றுமில்லை, ஆனாலும். ஆரோக்கியம் இல்லை, அதை சொல்லாதீங்க. ஆனாலும். வசதி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பிள்ளைகள் திருமணமாகவில்லை, உங்களுக்கு ஆத்துமாக்கள் இல்லை, கட்டடம் இல்லை. ஆனாலும் என்ற வார்த்தை என்ன தெரியுமா அர்த்தம்? a new beginning, a new promise, a new opportunities. சொல்லுங்கள். ஆனாலும் என்ற வார்த்தைக்கு சொல்லுங்க. நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ப்ராப்ளம், நியூ ப்ராமிசஸ். சொல்லுங்க சொல்லுங்க. நியூ பிகினிங், புதிய ஆரம்பம், புதிய வாய்ப்பு, புதிய திருப்பம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆனாலும். சொல்லுங்க. நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ப்ராமிசஸ். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனாலும். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. இப்ப படிங்களா எல்லாரும்? இப்ப படிங்க. ஆனாலும். எல்லாம் மொபைல் பார்க்குற டைம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பசி எடுக்குது இல்லை? இல்லை பசி எடுக்குதான்னு கேட்டேன். சுகர் இருக்குதா? இல்லை ஷூட் ஆகிட போது, அது வேற. நீங்கள் வேறு ஃபெயிண்ட் ஆகிட்டு. ரைட். ஒரு வார்த்தை 8 முறை வருது. திடன்கொள், 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 திடன்கொள். அந்த வார்த்தை சொல்லுது டோன்ட் கிவ் அப். என்ன சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. டோன்ட் கிவ் அப் சொல்லுங்க அவர்கிட்ட. டோன்ட் கிவ் அப். வியாதி உண்மை, வறுமை உண்மை, இல்லாமை உண்மை, ஏழ்மை உண்மை, வேலையிலே உண்மை. டோன்ட் கிவ் அப். 8 முறை அந்த வார்த்தை வருது. கைதட்டி. அந்த 8 முறை அந்த படிப்பீங்களா டேனியல்? அந்த 8 முறை அந்த வார்த்தை படிப்பீங்களா? அவருக்கு புரியவே இல்லை என்ன பண்றாங்க. அந்த வார்த்தை 8 முறை வருது. அந்த அந்த வார்த்தை படிப்பீங்களான்னு கேட்டேன். அந்த 8 முறை படிங்க. என்ன புரியவே இல்லை ஐயா? அந்த வார்த்தை 8 முறை அந்த அதிகாரத்தில் வருது. அவன் ஒரு ஊழியர் எழுந்து படிங்க பாஸ்டர். ஐயா அந்த வார்த்தையை மட்டும் படிங்கன்னு சொன்னேன். எஸ். சொல்லுங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6. பயப்படாது தமிழ்ல போட்டிருக்கு. அது கூட தினன்கொள் தான். உலகத்தில் சொல்றான். நான் ஒரு தடவை சொன்னா, ஆனால் 8 தடவை சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. டோன்ட் கிவ் அப். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். என்னைக்கா ஊழித்து விட்டு போயிடலான்னு யோசித்து இருக்கிறீங்களா? நான் நினைச்சிருக்கேன். இந்த வாரம் நினைச்சேன். 6 மணிக்கு ஒருத்த ஃபோன் பண்ணானே, என் பேர் தற்கொலை பண்ணிப்பேன்னு. இன்னைக்கு கூட நினைக்கிறேன், ஏன் தான் அந்த ஊழியத்துக்கு வந்தோமோ தெரியல. 4 வார்த்தை சொல்லிட்டு 4 பேர் இருந்தா துட்டும் கிடைக்கும். அவன் பிரச்சனை எனக்கு இல்லை, அவன் பிரச்சனை அவனுக்கு இல்லை. 4 பிரச்சனை இருந்தால் 4 உலகமே சுத்திடலாம். ஏன்னா கேட்கலாம் புது மூஞ்சி. சில மூஞ்சிகள் 50 வருஷமா பார்க்குறேன், அதே மூஞ்சி தான். ஒரு அம்மா சொல்லுது, அன்னைக்கு 70 வயசு கேள்வி சொல்லுது, பாஸ்டர் என்ன பார்த்தே பிரசங்கம் பண்றாருன்னு.
புரியவே இல்லை. அது பார்க்குற மாதிரி இல்லை. அது பாஸ்டர் என்ன பார்த்தே பிரசங்கம் பண்றாருன்னு, அது எலும்பும் தோலுமா இருக்குது வேற. இப்போ நினச்சிப்பேன், வந்துட்டோம், வாழ தெரியவில்லை, வேஷம் போட்டோம், என்ன செஞ்சணும்? ஆடிதான் ஆகணும். ஆடி ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன. இன்னைக்கு நாங்கள் சந்தோஷப்படுறேன் தாங்க. நீங்க நினைக்கிறீங்க பணம், வசதி, வீடு, காரு, புகழ் இதெல்லாம் சந்தோஷமே கிடையாது. உண்மையில புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் சந்தோஷமே கிடையாது. நாங்கள் போகிறோம், எங்கெங்கேயோ போகிறோம். போன வாரம் அந்தமான் பயங்கர புயல். அதுக்கு முன்னால் பாஸ்டன் ஐயா போயிருக்கிறார். நியூயார்க் பாஸ்டர், நியூயார்க்கில் காலிருந்து ராத்திரியும் குடியாரங்க குடிச்சிட்டு பாட்டில் சர்ச்சுக்குள்ள தூக்கி அடிக்கிறாங்க. மொத்தம் கிடைச்சது $800 பாஸ்டர். 3 வாரத்தில் எனக்கு கிடைச்சது $800. அது நான் வாங்கி வந்த வரம். ஆனால் ஒரு சந்தோஷம், நான் சந்தோஷம். தொடர்ந்து காலை மாலை காலை மாலை அந்த ஸ்பானிஷ் சபை பாஸ்டர் நல்ல சோறு போடுறான், நல்லா தங்க வைக்கிறான், காணியம் மட்டும் தரமாட்டேன்றான். நம்பர் கொடுத்துட்டு வந்தேன், வந்து 2 மாதம் ஆச்சு, இன்னும் கூட ஒன்றுமே வரல. அடிக்கடி அனுப்புகிறேன், ஆர் யூ ஓகேன்ற வேற மாதிரி கேட்குறாத. ப்ரேயிங் ஃபார் யூன்றேன், நோ ப்ரேயிங் ஃபார் யூன்றான். அவன் என்ன சொல்கிறான், பேங்க் நம்பர் கொடுத்துட்டு போங்க அனுப்புகிறேன்றான். 2 மாதம் ஆயிடுச்சு. எப்படி கேட்குறது பாஸ்டர் அவன்கிட்ட? நான் வேற மாதிரி கேட்குறேன், ப்ரேயிங் ஃபார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவன் இதுக்காகத்தான் ஜெபம் பண்ணுறான்னு அவனுக்கு தெரியல. அவர் வேற, நான் வேற. ஆமீன். புரியுது அவங்களுக்கு? சொல்லுங்க. ஆனாலும் புதிய வாய்ப்பு, புதிய ஆரம்பம், புதிய வாக்கு தத்தம். அவர் சொல்றாரு, அந்த வசனம் படிங்களா? பிரதான ஆசாரியனே ஜனன்கொள். ஐயா ஆசாரியன் அல்ல அவரு. யார் அவரு? சொல்லுங்க, யாருங்க அவரு? அது தெரியுது யாருன்னு. பாஸ்டர்களுக்கெல்லாம் பாஸ்டர். அப்ப பாஸ்டரே சோர்ந்து போயிட்டாரு. பாஸ்டர்களுக்கெல்லாம் பாஸ்டர் அவரு. இப்போ எங்களுக்கெல்லாம் சோர்வு வராதா? சத்தமா சொல்லுங்க, பாஸ்டர் எங்களை பார்த்தாலே உங்க சோர்வு போயிடுன்னு சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? ஒரு ஆமீன் சொல்லலாம், ஒரு அல்லேலூயா சொல்லலாம், ஒரு கை தட்டலாம், ஒரு பாட்டு பாடலாம். இது அம்பானி வீட்டில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறீங்களே. இதோ நீங்க தான் அடுத்த அப்துல் கலாமா நினைச்சுக்கிறீங்க. நாளும் தெரிந்தவன், நாளும் புரிந்தவன். என்னைக்கு நாளும் தெரியும் நினைக்கிறீங்களோ உன்னோட முட்டாள் யாருமே இல்லை. பிள்ளைகாரவனை கேட்டாங்களாம், உங்க ஊழியத்தின் ரகசியம் என்னன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, எனக்கு ஒன்றும் தெரியாததான் என் ஊழியத்தின் ரகசியம். எனக்கு ஒண்ணுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆனாலும் 3 வார்த்தை. தம்பி ஒரு 4 இங்கிலீஷ் வார்த்தை போடுவார், அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. ஆனாலும் 8ஆம் வசனம், 5ஆம் வசனம், 5ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிறது போல. எல்லாம் போனீங்க. ஹலோ, நான் எகிப்து என்ற வார்த்தைக்கு அடிமைத்தனம், ஏழ்மை, வறுமை, இல்லாமை, வேதனை, புலம்பல், கண்ணீர், துயரம், கலக்கம். இதான் எகிப்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம். கூகுளில் போட்டு பாருங்க, இத்தனை வார்த்தை வரும். நான் ஏன் அதை போடணுன்றீங்களா? என்ன பாருங்க, எகிப்திலே நான் தேவனோடு இல்லை, முறுமுறுத்தேன், குறை சொல்லினேன், குற்றம் கண்டுபிடித்தேன், மோசேக்கு கல்லெறிந்தேன். அன்னைக்கே எனக்கு அற்புதம் செய்த கர்த்தர் நீங்க அற்புதம் செய்ய மாட்டாரா? அவன் சொல்லுங்க சத்தமா. நான் ராதாகிருஷ்ணனா இருந்த ஒரு காலத்துல, ராதாகிருஷ்ணா இருக்கும் போதே என்னை கைவிடாத கர்த்தர் ஸ்ரீவன் தேவகுமார் மாணவனை கைவிடுவாரா? என்னங்க, அறிவு தெரிஞ்சு குடிமை வச்சிருந்தேன் பிரதர். நான் உட்கார்ந்தா முருகா, எழுந்தா முருகானுவேன். ஞானஸ்தானம் எடுத்த பழக்க தோஷம் போல. அப்புறம் ஐயா தான் சொல்லுவார், டே என்னடா நீ அப்படின்னுவாரு. பட்டவடைய பத்தி புஷ்பம் பிரதர். பான் அஸ் இண்டு, லிவ் அஸ் இண்டு, டை அஸ் இண்டு. என்னையே மாத்தினாரு, உங்களை மாற்ற மாட்டாரா? சந்தேகமா இருக்கு இப்ப நம்ம சில பேரை பார்த்தாலே. சொல்லுங்க, நான் என் வார்த்தை என் ஆவியானவர் உன்னோடு நிலை கொண்டிருப்பேன். சொல்லுங்க, நான் இருக்கிறேன். பைபிள் வைத்து காட்டுங்க. என் வார்த்தை இருக்கிறது, உடன்படிக்கையின் வார்த்தை. நாட் a contract word, covenant word. Contract என்பது temporary, covenant என்பது permanent. Contract man to man, covenant man to God. Contract can be cancelled, covenant cannot be cancelled. நான் ஒரு பில்டிங் கட்டுறேன் ஐயாவுக்கு.
ஐயாவுக்கு எத்தனையோ பேர் பில்டிங் கட்டிட்டு போயிட்டான், அல்வா கொடுத்துட்டு போயிட்டான். புரியுங்களா? எல்லாம் புதுமுகங்கள்லாம் பார்க்குறேன் இப்போ. இவரால் பணம், இவர் பில்டிங் கட்டினானோ இல்லையோ, அவன் பில்டிங் அவன் கட்டிட்டான். புரியவே மாட்டேங்குது. லஞ்சம் வாங்கிட்டு பேசுறோம்னு நினைக்கிறீங்களோ? ரைட், சொல்லுங்க. கவனன்ட் பாருங்க, நம்ம எவ்வளோ பண்றோமே. he never cancel our relationship. அவன் ஒரு பில்டருக்கு, ஐயா ஒரு கட்டடம் கட்டுறாரு, அந்த பில்டருக்கு அவருக்கு ஒத்து வரலன்னா ஐ கேன் கேன்சல் த கான்ட்ராக்ட். ஆனால் இது அப்படி இல்லை. நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அப்போ கூட என் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணவே இல்லை அவர். எவ்வளோ நேரங்களில் ஐ எம் ஆப்போசிட், எதிர்வினை ஆற்றி இருக்கிறேன், நிறைய கேள்வி கேட்டிருக்கிறேன், அவரை துக்கப்படுத்திருக்கிறேன். ஸ்டில் he never cancel. இப்படி சொன்னா புரியும். 1:30 மணிக்கு வரீங்களே, ஊழியத்தை கேன்சல் பண்றாரா? 1:30 மணிக்கு உள்ள வரீங்களே, ஊழியத்தை கேன்சல் பண்றாரான்னு கேட்டுறேன். இல்ல உன்னைத்தான் கேன்சல் பண்றாரா? என்னங்க சொல்லுங்க. என்னோட உயிரோடு வச்சுக்கிறீங்களா ஆண்டவரே? தெரியாம பண்ணிட்டாரா, தெரிஞ்சு பண்ணிட்டாரா? உடன்படிக்கை அப்படியா? அப்படியா? அவருக்கு என் பலவீனமும் தெரியும், பலமும் தெரியும். நான் டுபாக்கூர் என்பது அவருக்கு தெரியும். எனக்கு தசாவதாரம் உண்டு என்பது அவருக்கு தெரியும். ஐயா கிட்ட பார்த்தா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஐயா கிட்ட பார்த்தா. ஐயா போயிட்ட பிறகு அவ்வளவுதான். ஐயா இருந்தா சபைக்கு வரான், ஐயா சபைக்கு வரமாட்டேன்றான். அவன் யாருக்காக தான் வரான்? ஊழியக்கார மட்டில பார்க்குறேன். ஐயா இருந்தால் ஊழியக்கார மட்டி நீங்கள் வரீங்க, இதை விட்ட நீங்கள் ஊழியக்கார மட்டிங்க வர்றதில்லை. ஏன் பசங்களை போட்டு கொடுக்குறேன்றீங்களா? சொல்லுங்க. நான் என் உடன்படிக்கை, என் வார்த்தை, என் ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். மற்ற வந்து போவாங்க, அவரும் நிலையா இருப்பார். எந்த சூழ்நிலையிலும். அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? ஹலோ, உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, உங்க வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும், என்ன பார்க்குறீங்க? உங்க வீட்டு தங்கிடுவாங்களா? 2 புத்தி பண்ணி சொல்லிட்டு போயிடுவாங்களா? தங்கிடுவாங்களா? புருஷமனைக்கு சண்டை பாஸ்டர், நீங்க சொல்லிட்டு வந்துடுவீங்களா, அங்கே இருப்பீங்களா? என்னங்க? அடுத்து அடுத்து தொடரும், அடுத்து இன்னொரு தொடரும். ஆங்கில ஒரு வார்த்தை இருக்குது, when God joins there is no need of joint. தமிழ்ல JOINS. when God joins no need of joint. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? இந்த 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 இரும்பெல்லாம் என்னது? இந்த டிவி. ஆனா JOINS இருக்குது. தேவன் இணைப்பாரானால் அதுல முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு 365 தான் வேலை. எங்களுக்கு என்னது? கட்ட பஞ்சாயத்து. அந்த அம்மாவுக்கு பேசுனா மாமியார் டென்ஷன் ஆயிடுது, மாமியார் பேசுனா மருமக டென்ஷன் ஆயிடுது. நீங்க கேள்விங்களை தான் எப்போ சப்போர்ட் பண்ணுவது? அந்த அம்மா பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணா, பாஸ்டர் அந்த பொண்ணு உங்களை பேக்கெட்ல போட்டுக்குச்சான்னு கேக்குது அந்த அம்மா. அனுபவம் இருக்குதா பாஸ்டர்? அனுபவம் இருக்குதா? இல்ல கட்ட பஞ்சாயத்துலாம் அது எங்கள் தலைமையில் தான் நடக்கிறது. அந்த யுத்தமே போய் உட்கார்றோமா, என்னையும் புரியல. அது கேக்குது, அந்த பொண்ணு மருமக கேக்குது, என்ன பாஸ்டர் கேள்விங்களுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணா இந்த அம்மா கேக்குது, என்ன மருமக உங்க பாக்கெட்ல போட்டுக்கனாலா? இது என் கூட்டுக்கார மகிட்ட எப்படி இருக்கும்? புரியவே மாட்டேங்குது. என்ன பிரதர் கொஞ்சம் கூட நான் பேசுறது உணர்ச்சியே இல்லையா? புரியுது, ஆனா வேற வழி இல்லை. இதுல வேற வாங்க வாங்கன்றாங்க எங்களை, ஏதோ பெரிய பெரிய கன்வென்ஷன் கூப்பிடுற மாதிரி. ஏமா இப்பதான் நான் ஊர்ல இருந்து வந்தேன், பாஸ்டர் மணி 12 வாங்க. என்னங்க சொல்லி முடிச்சப்படி 2 பேர் வந்துட்டாங்க வீட்டுக்கு. பாஸ்டர் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன், காலையில வரேன்னு சொன்னேன், சொல்லி போனை வைக்கிறேன், புருஷன் மணி 2 பேர் வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள சண்டை தீக்கிறதுக்கு. அப்பதான் தூங்கலான்னு போறேன். கேவலமான வேலை இது. சொல்லுங்க. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்கள் நடுவில், என் வார்த்தை உங்கள் நடுவில், என்னுடைய ஆவியானவர் உங்கள் நடுவில். எல்லாம் கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. 2 வாரம் சொல்லி முடிச்சிடுறேன். யார் இருக்கிறார் என்பது முக்கியம் அல்ல, யார் இல்லை என்பதுதான். யார் இல்லை முக்கியம் அல்ல, யார் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் ஒரே ஒரு வார்த்தை எழுந்திருந்து, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. 2:19 2:19 எல்லாம் எழுந்திருந்து சேர்ந்து படிக்கணும். பிரதர் ரவி பிரதர், அவர் தான் பிரதர்
மைக்கில் படிங்க இந்த வார்த்தை, அவரோடு சேர்ந்து நீங்கள் எல்லாரும் படிங்க. சொல்லுங்க, இன்னும் களஞ்சியத்தில் விதை தானியம். அப்புறம் நிறுத்தி சொல்லுங்க, களஞ்சியங்களில் இன்னும் விதை தானியம் உண்டோ. சொல்லுங்க சொல்லுங்க, தானியம் அல்ல விதை தானியம். எல்லாம் சொல்லுங்க, நான் தானியம் அல்ல. தானியம் என்பது எனக்கு பயன்பட, விதை என்பது அடுத்தவர்களுக்கு பயன்பட. தானியம் நான் சாப்பிட, விதை தானியம் அடுத்தவர்களுக்கு பயன்பட. ஆமேன். ஜாக்சனே சாப்பிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த ஊழியமே இல்லை. சொல்லுங்க, நான் விதை தானியம். அடுத்து அடுத்து திராட்சை செடியும். நிறுத்தி படிங்க. சொல்லுங்க, திராட்சை செடி. மூணாவது அத்தி மரமும். அத்தி மரங்களும். மாதுளம் செடியும். மாதுளம் செடிகளும். ஒரு ஒலிவ மரமும். ஒலிவ மரங்களும் கனி கொடுக்கவில்லையே. அடுத்து, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து நான் சொல்றாரு, பெட்டர் தென் யுவர் பிகினிங்ஸ். சொல்லுங்க, பெட்டர். தமிழ்ல வேற மாதிரி போட்டிருக்குது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. அதுல போடுற பாருங்க தம்பி, 4 போடுறீங்களா? இந்த 4 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. பெட்டர் தென் யுவர் பிகினிங். சூப்பர். எல்லாம் பார்த்து சொல்லுங்க, பெட்டர் தென் யுவர் பிகினிங். பாஸ்டர், உன்னை விட இன்னும் சூப்பரா இருப்பீங்க. நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, இன்னும் சூப்பரா இருப்பீங்க, இன்னும் நிறைய நாடுகள் எல்லாம் போவீங்க. பெட்டர் தென் யுவர் பிகினிங்ஸ். இன்னும் ஓடுவீங்க, இன்னும் நிறைய ஊழியக்கார கூட நடத்துவீங்க. ஆமீன். எங்களுக்கெல்லாம் சோறு போடுவீங்க, இன்னும் நிறைய கல்யாணம் நடத்துவீங்க. ஆமீன். இன்னைக்கு நான் யாரா இருக்கிற முக்கியம் அல்ல, என்னை கர்த்தர் யாரா மாத்த போறாரு தான் முக்கியம். சொல்லுங்க எல்லாரும், பெட்டர் தென் மை பிகினிங்ஸ். 4 பாயிண்ட்ஸ் போட்டு தம்பி, நம்ம 4 பாயிண்ட்ஸ் இங்கிலீஷ்ல. அதை மட்டும் சொல்லுங்க. ஐ ஆம் வித் யூ. நான் கூட இருக்கிறேன். தெரியலையே தெரியலையே, வியாதி போல, வறுமை போல, இல்லாம போல, ஆராதிக்க இடம் கிடைக்கல, ஜனங்க வரல. ஹலோ சொல்லுங்க, ஸ்டில் என்னோடு இருக்கிறார். நம்பர் 2 சொல்லுங்க, நாவியானவர். நான் இவ்வளவு அட்டகாசம் பண்ணா கூட என் கூடவே இருக்கிறார். நம்ம பண்ணாத அட்டகாசமா? என்னங்க நம்ம பண்ணாத அட்டகாசமா? 1 மணிக்கு வரதே என்னதுதான்? கால் மேல காலை போட்டு உட்கார்ந்து இருக்கிறதே, தூங்குறதே, யூனிவர்சிட்டியில ஃபேஸ்புக் பார்க்கறதே. அவங்க யாரும் பைபிள் பார்க்கறான்றான், அவன் யூடியூப் பார்த்து நிற்கிறான். வேதத்துக்கு இணை வேதம் தான், மொபைல் அல்ல. சொல்லுங்க, ஐ ஆம் வித் யூ. தம்பி 4வது போடுமா? 4வது எல்லாம் சொல்லுங்க, நல்ல காலம் பிறகு சொல்லுங்க. இன்னும் இன்னும் விதை தானியம், திராட்சை, ஒலிவ மரம், அத்தி மரம், அதாவது அது கனி கொடுக்கிறதாம். அதை விட சொல்றாரு, அதுவும் செய்யும், நானும் என்று ஆஸ்வதிப்பேன். சொல்லுங்க, there is a good time. சத்தமா சொல்ல, நல்ல காலம் பிறகு சொல்லுங்க பிரதர். இது குடுகுடுக்கு வாரம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை. அவர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. அதான் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சா? சொல்லுங்க, the glory of the latter house shall be greater than the former. சொல்லுங்க, முந்தின வாழ்க்கையை விட நான் இன்னும் நல்ல ஆரோக்கியமா இருப்பேன். ஓடுவேன் ஓடுவேன், ஓடிக்கொண்டே இருப்பேன், தூங்கவே மாட்டேன். ஆமேன். ஊர் என்ன சொன்னாலும், பார் என்ன சொன்னாலும், கட்ட பொண்டாட்டி என்ன சொன்னாலும், இந்த 3 பிள்ளைக்கு தான் எனக்கு. அங்க போவாத, இங்க போவாத, இங்க போவாத, இங்க போவாத. முதல்ல பொண்டாட்டி, இப்ப பிள்ளைங்க, 2 3 மருமகன்கள் வேற. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, கிரேட்டர் தென் த ஃபார்மர். சொல்லுங்க, ஊழியம் முன்னை விட சிறப்பா இருக்கும், என் குடும்பம் முன்னோட சிறப்பா இருக்கும், என் பிள்ளைகள் முன்னோட சிறப்பா இருப்பாங்க, என் ஜப வாழ்க்கை முன்னோட சிறப்பா இருக்கும், அபிஷேகம் முன்னோட சிறப்பா இருக்கும். சொல்லுங்க, பெட்டர் தென் த ஃபார்மர், கிரேட்டர் தென் த ஓல். சொல்லுங்க, அதை விட பெருசா இருக்கும். எங்கெல்லாம் 10 அடைப்பு நாங்களே உண்மை சொல்லட்டுமா? நான் செக்அப் போய் ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர். ஒரே தொந்தரவு. ஒரு நாள் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டா 25,000 செக்அப்புக்கு. இன்னொன்று விஷயம், நாளைய துன்பத்தை இன்றைக்கு சுமப்பானேன். அந்த லிஸ்ட்டை பார்த்த உடனே அந்த ஒரு 25 பேப்பர் 3 பொண்ணுங்களை அனுப்பணும் நான் போட்டோ எடுத்து. அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அங்க போவாத, இங்க போவாத சொன்னா கேட்குறியா? ஒரு சுத்தினே இருக்கிற. முதல்ல பொண்டாட்டிகிட்ட போராட்டம், இப்ப பொண்ணுங்களோட போராட்டம்.
ஆனா பாஸ்டருக்கு எந்த போராட்டமே இல்லை. ஆனா யாரும் பக்கத்துல இல்லை. சொல்லுங்க, greater than the farmer. என் ஆரோக்கியம் செழிக்கும், ஊழியம் செழிக்கும், குடும்பம் செழிக்கும், என் கிருபைகள் செழிக்கும். வயசாக நம்முடைய பலன் போயிடுதில்ல, ஞாபகசக்தி போயிடுதில்ல. சொல்லுங்க, இன்னும் ஐ வில் ஹேவ் மோர் மெமரி பவர், மோர் மெமரி பவர், மோர் பவர், மோர் லைட், மோர் enthusiasm, more enlightenment, more enrichment, more enlargement. Amen.